தமிழ்நாடு அரசின் பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளும் தவேகா ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளன. இதன் மூலம் தவேகாவின் பலம் 120ஆக உயர்ந்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சராக விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்கும் விழாவுக்கான பிரமாண்ட ஏற்பாடுகள் நேற்று இரவு முதல் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலும் நடைபெற்று வந்தன. இந்த விழாவில் பங்கேற்க சுமார் 6000 பேருக்கு மட்டுமே அனுமதியும் அளிக்கப்பட்டது. அதற்காக பாஸ் அனைவருக்கும் தரப்பட்டுள்ளது. மேலும் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போட்டுள்ளது. காவல் ஆணையர் தலைமையில் 5 கூடுதல் ஆணையர்கள், 12 இணை ஆணையர் உள்ளிட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வந்த தவேகா தலைவர் விஜய்க்கு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவிற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, கூட்டணி கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், விஜயின் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் வருகை தந்தனர். தொடர்ந்து விழாவுக்கு வந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தவேகா தலைவர் விஜய் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றார். இந்த நிலையில் தவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தவேகா தலைவர் விஜய் ஜி. ஜோசப் விஜய் எனும் நான் என்று சொல்லி முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள் மற்றும் தவேகா தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பினார்கள். அவருடன் ஆனந்த், ஆதவ், அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி.கே. பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மக்கள் முன்னிலையில் முக்கிய கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதில் 200 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பு, மாவட்ட வாரியாக போதைப்பொருள் தடுப்பு படை பிரிவு உள்ளிட்ட முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு மேடையில் பேசினார். இதனைத் தொடர்ந்துதான் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக சென்னை தலைமைச் செயலகம் வந்தார். அதற்கு முன்னதாக அங்கு அளித்த காவல்துறைக்கு மரியாதையை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் இருக்கும் போது அமர்ந்து தற்காலிக சபாநாயகருக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். அப்போது அவருக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. தற்காலிக சபாநாயகரின் முன்னிலையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்கவும் உள்ளனர். நாளை மறுதினம் புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் புதிய அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கவும் உள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் முதல் தேர்தலிலேயே 234 தொகுதிகளிலும் தவேகா தனித்து களமிறங்கியது. திமுக, அதிமுக கட்சிகள் பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இதில் தவேகா தலைவர் கட்சி விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு, பெரம்பூர் உள்ளிட்ட 108 தொகுதிகளில் தவேகா வெற்றி பெற்றது. ஆட்சியமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்துள்ளன. இதன் மூலம் 120 எண்ணிக்கையை பெற்று தமிழக முதல்வராக விஜய் இன்று பதவியேற்றார். அவருக்கு தமிழக ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். முதல்வருடன் செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். விஜயின் முதல் அமைச்சரவை பட்டியலில் தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்ற நிர்மல்குமார், காரைக்குடி தொகுதியில் சீமானை தோல்வியடைய செய்த மருத்துவர் டி.கே. பிரபு, சிவகாசியில் வென்ற கீர்த்தனா ஆகியோருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல சோழவந்தான் தொகுதியில் வெற்றி பெற்ற கருப்பையாவுக்கு தற்காலிக சபாநாயகர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து தவேகா நிர்வாகிகள் கூறும்போது, தென் மாவட்டங்களிலேயே 51 சட்டப்பேரவை தொகுதிகளில் 25 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளோம். பல்வேறு தொகுதிகளில் 2ஆம் இடத்திலும் வந்துள்ளோம். தென் மண்டலத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இணையாக வென்றுள்ளதால் தென் மண்டலத்திற்கு எங்களுடைய அமைச்சரவையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு முதல் பட்டியலிலேயே 3 அமைச்சர்கள் மற்றும் தற்காலிக சபாநாயகர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை விரிவாக்கத்திலும் தென் மாவட்டத்தில் மேலும் ஓரிருவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என நம்புகிறோம். மதுரை மத்திய கிழக்கு தொகுதியில் 2 திமுக அமைச்சர்களை தோற்கடித்தவர்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பதவியேற்பு விழாவிற்கு பிறகு உரையாற்றிய முதல்வர் விஜய் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நினைவு கூர்ந்தார். சினிமாவில் வெற்றி பெற வேண்டும் என்று போராடிய ஒரு உதவி இயக்குநரின் மகனாகவே நான் அறிமுகமானேன். வறுமை, பசி என்ன என்பதை கண்டவன் நான். மன்னர் குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, உங்கள் வீட்டில் ஒருவன்தான் என்று நெகிழ்ச்சியுடன் பேசினார். மக்கள் தந்த அன்பும் ஆதரவும் தான் தன்னை
இந்த நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் என்ற அடையாளத்தை உண்மையாக்கியது மக்கள்தான் என்றும் கூறினார். தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்தும் பேசினார். மேலும் தன்னுடைய ஆட்சி முறை குறித்து பேசிய விஜய், நான் தேவதூதன் கிடையாது, உங்களைப் போல சாதாரண மனிதன்தான். என்னால் செய்ய முடிவதை மட்டுமே சொல்வேன். தேவையற்ற பொய் வாக்குறுதிகள் தரமாட்டேன் என்று தெரிவித்தார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் அதற்காக மக்களிடம் சிறிய அவகாசம் கேட்டுக்கொண்டார். அரசியல் பயணத்தில் பல அவமானங்களையும் சவால்களையும் சந்தித்ததே இந்த நிலைக்கு வந்துள்ளதாகவும் அவர் உரையில் குறிப்பிட்டார். இந்த நிலையில்தான் கடந்த 60 ஆண்டுகளில் முதல் முறையாக திமுக அதிமுகவை சேராத ஒருவர் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இதற்கிடையே விஜய் முதல்வராக ஸ்டாலினின் பெருந்தன்மையே காரணம் என்று திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஸ்டாலின் பேசிய பிறகே விஜயால் பெரும்பான்மையை அடைய முடிந்ததாக திமுகவின் சரவணன் கூறியிருந்தார். தமிழக அரசியலில் கடந்த 60 ஆண்டு காலமாக நீடித்து வந்த திமுக அதிமுக எனும் இருமுனை அரசியலை உடைத்து மே 10 புதிய வரலாறு படைத்திருக்கிறார் விஜய். ஒரு வார காலமாக நீடித்து வந்த நம்பர் கேம் சஸ்பென்ஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து 120 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் கோட்டையில் அரியணை ஏறியிருக்கிறார் சி. ஜோசப் விஜய். காலை 10 மணிக்கு சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். இந்த இழுபடிக்கு ஒரு வழியாக முடிவும் கிடைத்தது. தாவேகாவின் பலம் 108 இடங்கள். விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தால் 107. கூட்டணி பலம் காங்கிரஸ் 5, வெளியிலிருந்து ஆதரவு சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2, ஐயுஎம்எல் 2, 120. கடைசி நேரத்தில் விசிக ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்கவே இதன் மூலம் விஜயின் பலம் 120ஆக உயர்ந்து மெஜாரிட்டி மார்க்கான 118ஐ தாண்டியது. இதற்கிடையே விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதன் பின்னணியில் மு.க. ஸ்டாலின் இருப்பதாக திமுக தரப்பு கூறி வருகிறது. இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கூறும்போது, தமிழகத்தில் ஒரு அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படக்கூடாது என்பதில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். அதனால்தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளிடம் விரிவாக பேசி அவர்களை விஜய்க்கு ஆதரவு அளிக்க அவர் சம்மதிக்க வைத்தார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மற்ற கட்சிகளுக்கு முன்பே திமுக கூட்டணியிலிருந்து விலகி முதலில் விஜய்க்கு ஆதரவு தந்தது காங்கிரஸ் தான். காங்கிரஸை கடுமையாக விமர்சித்த சரவணன், காங்கிரஸ் வென்ற 5 இடங்களும் திமுக தொண்டர்களின் உழைப்பால் கிடைத்தது என்றும் குற்றம் சாட்டி வருகிறார். அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே விஜய்க்கு தேடி சென்று ஆதரவை கொடுத்தது காங்கிரஸ். அந்த நிலைப்பாட்டை தான் திமுக சரவணன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதே நேரம் ஆட்சிக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்க முடிவு செய்துள்ள இடதுசாரிகள் விசிக ஐயுஎம்எல் கட்சிகள் திமுகவின் கோரிக்கையை ஏற்றே ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்பதற்காகவே ஆதரவு அளிப்பதாக சொல்கிறார் சரவணன். இந்த நிலையில்தான் திமுக தோல்வியடைந்தாலும் மக்களாட்சி மூலமாகவே ஆட்சி நடக்க வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் ஜனாதிபதி ஆட்சி நடக்கக்கூடாது, பாஜகவின் தூண்டுதல் இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஸ்டாலின் தாவேக கட்சிக்கு உதவி செய்து விஜயை முதலமைச்சராக்கியிருக்கிறார் என்று பல்வேறு முக்கிய நபர்கள் தற்போது பாராட்டியும் வருகின்றனர். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, விஜய்க்கு உதவி செய்த ஸ்டாலின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.